அடுத்ததாக பேசுபவர் எண் 10 கிருத்திகா ஏ 7ஆம் வகுப்பு A3. வாய்மை மாறா நடுவர் அவர்களே, கல்வி சாலையின் தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆணிவேர்களாகிய ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தங்கங்களே, எதிர்கால சிங்கங்களே, விண்ணை அளந்து என் அன்னை தமிழே, உங்கள் அனைவரையும் என் சிரம் தாழ்ந்து வணங்கி என்னை துவங்குகிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னை மாற்றிய திருக்குறள். திருக்குறளை சுருக்கமாக குறள் என்று அழைப்பார்கள். இந்திய அறிவாய்வியல் மீவியற்பியல் ஆகியவற்றின் மிக பழமையான படிப்புகளில் ஒன்றாக கருதப்படும் திருக்குறள் உலக பொதுமுறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, முப்பால், உத்தரவேதம், தெய்வ நூல் என பல பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. தமிழ் இலக்கியங்களில் மிகவும் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூலாகவும் அதிகம் சுட்டப்பட்ட நூலாகவும் அதிகம் சுட்டப்படக்கூடிய நூலாகவும் திருக்குறள் திகழ்கிறது. குறளானது ஈரடிகளில் உலக தத்துவங்களை சொன்னதால் இது ஈரடி நூல் என்றும் அறியப்படுகிறது. திருக்குறள் முப்பாலில் 133 அதிகாரங்களில் 1330 குறள்களாக திருவள்ளுவர் நமக்கு தந்துள்ளார். இதில் அரசியல் என்ற தலைப்பில் வரும் 4வது குறள் தான் என்னை மாற்றிய திருக்குறள் ஆகும். அது என்னவென்றால், கேடில் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இதற்கு என்ன பொருள் என்றால், ஒருவனுக்கு அழிவே இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வியை தவிர மற்ற பொருட்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல. அதாவது இந்த உலகில் கல்வியினை போன்ற ஒரு உயர்ந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை என்பதே இதன் கருத்து. இந்த உலகிலே மனிதர்களாக பிறந்தவர்களை பிற 5 அறிவு ஜீவன்களிடம் இருந்து பிரித்து காட்டுவது இந்த கல்வி அறிவு ஒன்றே ஆகும். இதனால் தான் நாம் அனைவரும் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த பிறவின் உச்சப்பயனை அடைந்து கொள்ள விளைய வேண்டும். எனவே கல்வியின் சிறப்புகள் பற்றி நாம் காண்போம். வெள்ளத்தால் அழியாது, வெந்தலால் வேகாது, கல்வராலும் கொல்லத்தான் முடியாது என்ற பாடல் வரிகள் கல்வி செல்வத்தின் அழியா தன்மையினை எடுத்து காட்டுகின்றது. கல்வி செல்வம் ஒன்றே கொடுக்க கொடுக்க குறைவின்றி பெருகும் செல்வமாகும். நாம் எப்போதும் நிலையான செல்வத்தை பெற ஆர்வம் காட்ட வேண்டும். கல்வி செல்வம் ஒன்றே அழியா செல்வமாகும். இந்த உலகத்தின் நிலையாமைக்கு எடுத்துக்காட்டாக நாம் பிற நிலையற்ற செல்வங்களை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். பணம், பொருள், சொத்து எனும் பொருட்கள் மீதுதான் மனிதர்கள் அதிகம் ஆர்வம் காட்டுவார்கள். இவை நிலையற்றவை, மனிதனுக்கு நிம்மதியும் கொடுக்காதவை. ஒரு பணக்காரன் பணத்தை இழந்தால் ஏழையாகலாம், ஆனால் ஒரு கற்றவன் அவ்வாறில்லை என்பதே உண்மை. கல்வி கற்றவர்கள் இந்த சமூகத்தில் உயர்ந்த நிலையினை அடைகிறார்கள். காரணம், கல்வி மனிதனுக்கு நல்லறிவையும் நற்குணங்களையும் போற்றுகின்றது. இதன் மூலம் அவர்களது வாழ்வில் அறியாமை இருளை நீக்கி வெளிச்சத்தினை உருவாகுகின்றது. இதனைத்தான் திருவள்ளுவர் மற்றொரு குறளில் கூறுகிறார். பாருங்கள், கண்ணுடையார் என்பவர் கற்றோன் முகத்திரண்டு, புண்ணுடையார் கல்லாதவர் என்று, கற்றவர்களே கண்களை உடையவர்கள் என்று கல்லாமையின் எளிமையை எடுத்து காட்டுகின்றனர். கல்வியினால் விளையும் நன்மைகள் ஏராளம். இதனைத்தான் ஔவையாரும் பின்வருமாறு கூறுகிறார். மன்னனும் மாசுர கற்றோனும் சீதுக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையார். மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றலின் பலன் நமக்கு இமையிலும் மறுமையிலும் கிடைக்கும். ஆகையால் நாம் விருப்பத்தோடு கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் அனைத்து விடயங்களையும் பகுத்தறிந்து கொள்ள கல்வியே நமக்கு துணை புரிகின்றது. இந்த உலகத்திலேயே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பலமான ஆயுதம் கல்வி ஆகும். இதனை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எம்மையும் எமது சமூகத்தையும் நல்வழிப்படுத்தக்கூடிய இந்த கல்வியினை நாம் நமது நாட்டின் அனைத்து எதிர்கால சந்ததியருக்கு கிடைக்க செய்ய வேண்டும். படிப்பால் மட்டுமே பாரத்தை பாராள செய்ய முடியும் என்ற டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் கனவை கல்வியினால் தான் சாத்தியமாக்கி காட்ட முடியும் என்ற வார்த்தையை இந்த திருக்குறள் நமக்கு உணர்த்துகின்றது. எனவே தான் என்னை மாற்றிய திருக்குறளாக நான் இதை கருத்துகின்றேன். நன்றி, வணக்கம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று ஔவையின் மொழியையும் 2 அடி குறளின் பெருமை தம் மெல்லிய குறளினால் கேள்வி செல்வமே சிறந்த செல்வம் என்று செல்வத்தின் பயனை கூறி சென்ற கிருத்திகா அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.